ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். மில்க் பேடா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சி பால் ஓரளவுக்கு திக்காக வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சுகர் எல்லாம் கரைஞ்சி பால் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மில்க் பவுடரை நம்ம ஒரே டைம் சேர்த்துட்டோன்னா அது கெட்டியாக ஆயிரும். அதனால் 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ செகண்ட் பேட்சையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மீதமுள்ள மாவுகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு, கட்டிகள் எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பேனில் ஒட்டாமல் இது எல்லாமே ஒன்றா திரண்டு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதே மாதிரியே இதை உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக்குகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா உருட்டிட்டு இதை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அழகுக்காக உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு மில்க் பேடா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க, ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் எடுத்து இந்த மாதிரி அழுத்திட்டு அது மேலே நான் பிஸ்தா வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் கூட அதையும் இது மேலே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குச்சியை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக ஒரு டிசைன் கிடைக்கும். கடைகளெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதுக்கு நம்ம அச்சுகள் எதுவுமே தேவையில்லை. ஒரு குச்சியை வச்சு அழகாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. வெறும் 3 பொருட்களில் ரொம்பவே ஈஸியாக அந்த மில்க் பேடாவை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஒரு டிசைனாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய மில்க் பேடா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.